என்ன மாமா 10 நிமிஷத்துல வருவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா கடைசி வரைக்கும் யாருமே வரல. நான் எவ்வளவு படபடப்பாயிட்டேன் தெரியுமா? 10 நிமிஷத்துல யாரு வருவாங்கன்னு நான் சொன்னேன். ஆமா, நீ ஏன் நகை எதுவும் போடாம அப்படியே நின்றுட்டு இருக்க? ஏங்க, வீட்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கிற மாதிரி ஏன் நகையும் பத்திரமா இருக்கணும்ல? அதான் என் நகை வரைக்கும் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டேன். ஏய், என்னடி சொல்ற? யாருகிட்ட கொடுத்த? என்னங்க, நீங்க தானங்க சொன்னீங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரெய்டு வராங்கன்னு. ரெய்டா? அதனால வீட்ல இருக்க பணம், நகை, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே திருச்செந்தூர் உண்டியலை தவிர மத்த எல்லாத்தையும் வழிச்சு கொடுத்துட்டேங்க. ஐயோ, ஏய், என்னடி பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? யாரு பைத்திய மாதிரி உளறா? இந்த மாதிரிலாம் நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கேளுங்க. ஏய், பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லடி. இன்னும் 10 நிமிஷத்துல கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிடும். அது நடக்க கூடாதுன்னா வீட்டுல இருக்கிற எல்லா பணத்தையும் நகையும் எடுத்து அவங்க கிட்ட கொடு. நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு குண்டு மணி கூட இருக்க கூடாது. சீக்கிரம். ஏய், இதெல்லாம் நான் பேசுனதே இல்லடி. ஏங்க, இப்ப கேட்டது உங்க குரல் தானங்க? ஏய், என்ன மாதிரி யாரோ பேசிருக்காங்கடி. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அப்போ வீட்டுக்கு வந்தவங்க உங்க ஆளுங்க கிடையாதா? ஏண்டி, தெரியாத எவங்கிட்டயும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு ஏன் ஆளா நான் கேக்குறேன்? ஏங்க, நான் உங்க நம்பருக்கு தானங்க கால் பண்ணேன். உங்க போன் எப்படிங்க வேற ஆள் கைக்கு போச்சு? இதெல்லாம் யாரு வேலைன்னே தெரியலையேடி. என்ன புது நம்பரா இருக்க? ஹலோ, நான் குபேரம் ஒரே நாள்ல ஒட்டையாண்டி ஆயிட்டாரு போல. இதே திருச்செந்தூர் உண்டியலை தவிர வீட்டுல வேற எதுவுமே இருக்காதே. திருச்செந்தூர் கடவுளையாவது ஏமாத்தாம அந்த உண்டியல்ல இருக்கிற பணத்தை கொண்டு போய் உண்டியல்ல போட்டு நல்ல புத்திய குடுசாமின்னு வேண்டிக்கோ. அதுக்காக தான் அந்த உண்டியலை மட்டும் விட்டு வச்சுக்கிறான். ஏய், யாரு நீ? நான் இது வரைக்கும் வந்தவங்க மாதிரியும் கிடையாது, இனிமே வரப்போறவங்க மாதிரியும் கிடையாது. ஏய் சத்யா, ஏய், உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஹலோ, நான் குபேரன் பேசுறேன். உண்மையிலேயே நான் நினைச்சதை விட நீ புத்திசாலி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் கிரிமினல். இத எப்படி முடிக்கணும்னு எனக்கும் தெரியும். நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன பணம், நகை எல்லாத்தையும் ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. குடுக்கலனா உன் புருஷன் உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான். என்ன பயமுறுத்துறியா? இதெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாதுபா. சரி சரி, நீ பயப்பட வேண்டாம். ஆனா உன் புருஷன் இப்ப என் கஸ்டடியில தான் இருக்கான். என்ன நம்ப முடியலையா? இரு, நான் வீடியோ கால்ல வர்றேன். உன் புருஷனை இப்ப நீ பாக்குறியா? ஏய், அவன் முகத்துல மூடி இருக்கிற துணி எடுங்கடா. டேய் விடுங்கடா, கட்ட விட்டு விடுங்கடா.
சொல்றேன்ல. என்ன இப்பவாவது நம்புறியா? ஏதோ ஒரு பேபி சொன்னியே. அமுல் பேபி. அமுல் பேபி இப்ப இங்கதான் இருக்கான். ஒழுங்கு மரியாதையா நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போயிரு. இல்ல உன் புருஷன் இருந்த இடம் தடம் தெரியாம அழிச்சிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் முடிவுதான். சரி, ஓகே, பாய். டேய், என்னடா சிரிக்கிற? இல்ல, நீ என்ன மிரட்டி பணம் வாங்க ட்ரை பண்ணதுக்கே ரவுடி பேபி உன் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டாங்க. அவன நீ என்ன கடத்திட்டு இதுல கொன்னுரன் வேற சொல்லியிருக்க. கன்ஃபார்மா நீ செத்த கண்ணா? யாரு சாகரான்னு நானும் பாக்குறேன். எல்லாத்தையும் கொண்டு வந்து உன் பொண்டாட்டி என்கிட்ட ஒப்படைச்சாலும் நீயும் உன் பொண்டாட்டியும் இங்கிருந்து உயிரோட போக போறது இல்லடா முட்டாள். ஏய், நான் கிளம்புறேன். இவனை பத்திரமா பாத்துக்கிறேன். கிட்டே விளையாடுறீங்களா? சத்யா, பிரபு எங்கடி? அவனை இன்னும் காணோம். ஏய், அவனுக்கு போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வேற வந்துச்சு. இன்னும் அவன் வீட்டுக்கு வராம இருக்கான். உன்கிட்ட அவன் எங்க போறான் என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னானா? ஆமாத்த, அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னா. நாளைக்கு தான் வருவானா. போன் வேற சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சான். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. நீயாவது இதை எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சாரி அத்தை, அவன் அப்பவே போன் பண்ணி உங்களாண்ட சொல்ல சொன்னா. நான் தான் மறந்துட்டேன். சரி, நீ வந்து சாப்பிடு வா. இல்லத்த, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். பண்ணிட்டேனே, அமுல் பேபி அலர்ட் பண்ணிருந்துருக்கணும்.
குபேரனா இருக்குமோ? ஹலோ ரவுடி பேபி, நான் தாங்க பிரபு பேசுறேன். அமுல் பேபி, ஏங்க, என்னை கடத்திட்டு வந்த ரவுடிங்க குடிச்சிட்டு மட்டையாயிட்டாங்க. அவங்க போன் எடுத்து தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னும் ஏன் அமுல் பேபி அங்க இருக்கிற? அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரு. ஏங்க, அவங்க என்ன ஒரு குடோன்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. சாவி எங்க இருக்குன்னே தெரியலங்க. இங்க இருந்து எப்படி வெளியில வருதுன்னு எனக்கு புரியலங்க. சரி, நீ இப்ப எந்த இடத்துல இருக்கிறன்னு மட்டும் சொல்லு, நான் உடனே வரேன். இது ஏங்க, இது எந்த இடம்னே தெரியலங்க. அவனுங்க முகத்தை மூடிதான் உள்ளே கூட்டிட்டு வந்தானுங்க. ஆனா ஏதோ ஒரு குடோன் மாதிரி தெரியுதுங்க. டேய் மச்சி, எங்கடா என் போனுங்கடா? என் போனை காணும்டா. டேய் ஏங்க, அவனுக்கு முழிச்சுக்கிட்டானுங்க. அவனுக்கு போனை தான் தேடுறான்னு நினைக்கிறேன். டேய், அவனுக்கு போனை தேடி வருவானுங்க. நீ ஏதாவது எடுத்து வச்சிருக்கியா? சரி, நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பை பை. அமுல் பேபி, அமுல் பேபி, அமுல் பேபி. என்னங்க சொல்லுங்க. எந்திரா தேடுறா. இரு இரு, நீ வீடியோ கால் வாயேன். ஆ? என்னங்க விளையாடுறீங்களா? சொல்றேன் அமுல் பேபி, நீ வீடியோ கால் வா. சரி இருங்க, வரேன். ஏங்க, தெரியுதா? ஓகேவா? சூப்பர் அமுல் பேபி. நீ இப்ப என்ன பண்றனா, மொபைல் எடுத்து ஏதாவது ஒரு உயரமான இடத்துல அந்த ரவுடிங்க எனக்கு தெரியற மாதிரியும் நான் பேசுறது உனக்கு மட்டும் கேக்குற மாதிரியும் வைக்கிற. ஏங்க, என் கையில ஏர்பாட்ஸ் இருக்குங்க. சூப்பர் அமுல் பேபி. அப்ப நீ அத கார்ல மாட்டின்னு போன் எடுத்து அங்க உயரமான இடத்துல வை. எங்க? அது மேல வச்சிடறேன். ஏய், அங்க பாருடா. எங்கடா போனா அவன்? எங்கடா அவன்? டேய் வாங்கடா, தேடுடா. வெளியெல்லாம் போயிட்டு ஏங்க, போறாரா? என்னங்க கேக்குதா? ஓகேவா? எல்லாரும் இப்ப ஏன் ஸ்டானுங்க பொழுகுதே? ஏங்க, அதான் தெரியுது. இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லுங்க. எது இப்ப பயப்படுற? 4 பேர் தான் இருக்கிறானுங்க. நீ அசால்ட்டா அடிக்கலாம் அமுல் பேபி. ஏங்க, தப்பிக்கிறதுக்கு வழி கேட்டா நீங்க சண்டை போடுறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க. பாசிங் போட்டியில பாசிங்கே தெரியாம ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கையோட கலந்துக்கினல, அதே மாதிரி நீ இப்போ இருக்கிறதும் பாசிங் ஸ்டேஜ்னு நினைச்சுக்கோ. டேய், சற்று பூட்டி தாண்டா இருக்குது. ஆமாடா மச்சி. உள்ள தாண்டா இருக்கணும். நாலா பக்கமும் தேடுடா, போடா. சரிங்க. அமுல் பேபி, அவனுங்க ஆளுக்கு ஒரு பக்கமா தான் தேடுறானுங்க. நீ மறைஞ்சே நில்லு. எப்படியும் தனித்தனியா தான் வருவானுங்க. உன் பக்கம் ஒவ்வொருத்தனா வர வர நான் சொல்றேன். பாசிங்ல பஞ்ச் பண்ண மாதிரி நீ அவங்கள அடி. சரிங்க. அமுல் பேபி, ஆ? இப்போ சிவப்பு சட்டக்காரன் கிட்ட வந்தே இருக்கிறான். கிட்ட வந்தே இருக்கிறான். அடிய ரெடியா இரு. வரான் வரான் வரான். அவன் அப்படியே அமுங்க. செம்ம செம்ம அமுல் பேபி. அப்படியே 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 விடு. இரு ஒரு நிமிஷம் அடுத்து பார்த்து சொல்றேன். அமுல் பேபி, ரைட் சைடுல அரிசி மூட்டை ஒருத்தன் வரான்.
அவனை அப்படியே மூட்டையை வச்சு அமுகு. சூப்பர் அமுல் பேபி. நீ நிக்கிற இடத்துல இருந்து உனக்கு ரைட் சைடுல 8 அடி தூரத்துல ஒருத்தன் வந்துருக்கான். அமுல் பேபி ரெடியா இரு. ஏய் அடி. சூப்பர் அமுல் பேபி. இப்ப பாரு லெஃப்ட் சைடுல ஒரு தாடிகாரன் வரான். அந்த தாடிகாரனை அப்படியே அடக்கம் பண்ணிரு. வேற லெவல் அமுல் பேபி. சூப்பர் சூப்பர் அவ்வளவுதான். பேபி ஆல் ஓவர். ஓகே ஓகே. ஏய் தப்பிச்சிட்டான்டா அவன். இப்போ என்னடா பண்ணலாம்? டேய் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை ஒண்ணே சொல்லணும்டா, இல்ல அண்ணன் டென்ஷன் ஆயிடுவாரு. போட குடுறா. இந்தடா சீக்கிரமா பண்றா. சொல்லுங்கடா. அண்ணா அவன் பயங்கர கேடியா இருக்கானா. அவன் எங்க எல்லாரையும் அச்சு போட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டானா. அவன் விட்டா பசங்களா, இவங்களெல்லாம் நம்பினதுக்கு என்ன சொல்லணும்? பிரபு, இன்றைக்கு நீ தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனா நாளைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. நாளைக்கே போலீஸ் பிரஸ் எல்லாரையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மானத்தை வாங்குறேன்.